ஹாய் காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் வினோதன். எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்னென்னா, நிறைய பேர் இப்போ கருங்காலி கட்டை ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு. நிறைய பேர் இந்த கருங்காலி மாலையை எல்லோரும் போட்டுட்ருக்காங்க. யார் வேணாலும் போட்டுட்ருக்காங்க. கருங்காலி எல்லோரும் அடிக்கடி பார்த்தா கருங்காலி மாலையை எல்லாம் மாட்டிகிட்டு இருக்காங்க நிறைய பேர். அது போட்டால் இது நடக்கும், இது போட்டால் அது நடக்கும், புதுசாக நிறைய விதவிதமாக சொல்லுவாங்க. சரி, ஓகே, நல்லது. ஆனால் நம்முடைய போகர் என்ன சொல்கிறாரு தெரியுமா? எதுக்குடா நீ கருங்காலி கட்டையை போட்டுனுங்கிற? கருங்காலி கட்டையாகவே மாறுன்றாரு. சரி, எப்படி இது கட்டையாக மாறுறது அப்படின்னு ஒரு பதிவு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ போகர் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். அதாவது, வைரமாம் நெல்லி முள்ளி தனை வாங்கி மறுவா நன்றை இடித்துமே எடுத்து ஆயிரமாம் அப்ரேக செந்தூரந்தான் அதற்கெட்டு பங்கு ஒன்று சேர்த்து துயிரமான் தேந்தன்னில் குழைத்துண்ணு சுகமாக மண்டலந்தான் உண்டாயானால் கைரமாங் காயமது கருங்காலி கட்டை கணம் போல் சோதியாய் காணும் காணே அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். என்னது எவ்வளோ அற்புதமான ஒரு பாடல் பார்த்தீங்களா? கருங்காலி கட்டைய மாதிரி ஆகணுமா? எப்படி அது? சரி, அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா, நெல்லி வற்றலை தான் அதை சொல்கிறார். நெல்லி வற்றலைன்னா நெல்லி முள்ளி. இப்போ நீங்கள் பிக்சர் பார்க்கலாம், உங்களுக்கு தெரியும். இந்த நெல்லி முள்ளியை தான் அவர் சொல்கிறார். இந்த நெல்லி முள்ளியை இதே போல் செந்தூரம் நமக்கு தேவைப்படும். இதை எடுத்து செந்தூரம் நமக்கு தேவைப்படும். இதை நமக்கு எங்கே கிடைக்கும் அப்படின்னா, சிம்பிள் தான். நம்முடைய நாட்டு மருந்து கடையில் போனீங்கன்னா நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த நெல்லி வற்றலை நல்லா நம்ம இடித்து பொடியாக்கி அதை நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு, இப்போது 8 பங்கு அளவு அதாவது நெல்லி வற்றல், அந்த வற்றலை என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பொடியுடன் 1 பங்கு செந்தூரத்தை நாம் கலக்கணும். செந்தூரம் அப்படின்னா நமக்கு ஷாப்பில் கிடைக்கும். பட் அதை நம்ம ஒரு வைத்தியர்கிட்ட இதை நம்ம கொடுத்து நம்ம செஞ்சால் இன்னும் நல்லது கூட. ஒரு கலவை, இந்த கலவையை அப்படியே மிக்ஸ் பண்ணி சாயங்காலமாக, அதாவது மாலை வேளையில் அரை ஆழாக்கு அளவு எடுத்து சுத்தமான தேனில் குழைத்து நம்ம இதை சாப்பிட சொல்லி நம்முடைய போகர் அவர்கள் சொல்கிறாங்க. இந்த மாதிரி தொடர்ந்து 48 நாட்கள் சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, உடம்பு கருங்காலி கட்டையை போல் இறுகி நெருப்பு போல் செம்மையாக மின்னுமா அப்படின்னு சொல்கிறார் நம்முடைய போகர். மறக்காமல் இதை செய்யும் பொழுது பத்தியம் கண்டிப்பாக அவசியம் அப்படின்னு சொல்கிறார். சில உணவுகளை நம்ம தவிர்க்கணும். ஸோ அது எந்தெந்த உணவுகள் தவிர்க்கணும் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அதாவது பத்தியம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பொதுவான பத்தியம் இதெல்லாம். அந்த பத்தியத்தை நம்ம கடைப்பிடித்தே தீர வேண்டும். இதை சாப்பிடும் போது சில சாப்பாடு வகைகள்லாம் மாற்றப்படணும். சில விஷயங்கள் இது எடுத்துக்கும் போது இது ரொம்ப அற்புதமான தகவலும் கூட. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பாடல்களில் இவ்வளோ அற்புதமான விஷயங்கள்லாம் போட்டுட்ருக்காரு நம்முடைய போகர் அவர்களே. ஏற்கனவே பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி தன் பாடல்களை சொல்லியிருக்கோம். பட் ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், கருங்காலி மாலையை தான் போட்டுருக்கோம் தவிர, அவரு நான் சூப்பராக பாருங்கள், நீங்களாம் மாலையை தான் போட்டுனுக்கிறீங்க, நான்லாம் கருங்காலி கட்டையாகவே என் உடம்பை மாற்றிட்டேன்ப்பா அப்படின்னு நெஞ்ச நிமிர்த்தி கருங்காலி கட்டையை போல ஆனவர் சொல்கிறார் போகர் அவர்கள். இது என்னை பொறுத்தவரைக்கும் அற்புதமான தகவல். ஏன்னா இந்த பாடல்களில் நான் ரொம்ப விரும்புகிறேன். அதை நோக்கி தேடும்போது கிடைக்கப்பட்ட ஒரு குறிப்பு தான் இதெல்லாம். ஸோ நன்றி. அடுத்த பதிவில் வேறு ஒரு கற்பத்தை நாம் பார்க்கலாம். அண்டு மறக்காமல் நிறைய பேர் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்காக தான் வீடியோ நான் போட்டுட்ருக்கேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோ உங்களுக்காக காத்துட்ருக்கோம். நன்றி.